வணக்கம். திருப்பாவை 22ஆம் பாசுரம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்துநின் பள்ளிகட்டிற் கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலைபெய்தோம் கிங்கினி வாய்ச்செய்த தாமரைப் பூப்போல செங்கண் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள்மேல் நோக்குதியேல் எங்கள்மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். தங்களை விஞ்சும் வீரர்கள் இவ்வுலகில் இல்லை என மார்தட்டியவர்களும் பார் முழுதும் ஆட்சி செய்த பேரரசர்களும் உன் கடைக்கண் பார்வைக்காக நீ உறங்கும் கட்டில் முன் காத்து கிடக்கின்றனர். உன் பக்தர்களான நாங்களும் அதற்காகத்தான் காத்திருக்கிறோம். சூரிய சந்திரன் உதிப்பது போல் தாமரை ஒத்த உன் விழிகளை மெல்லத் திறந்து எங்களை பார்த்தாயானால் எங்கள் சாபங்கள் நீங்கி நாங்கள் பிறவி பயன் அடைவோம் என ஆயர்பாடியில் படுத்துறங்கும் கண்ணனை அதிகாலை வேளையில் எழுப்ப முயலும் ஆயர்குலப் பெண்கள் பாடுவதாய் இப்பாடல் அமைந்துள்ளது. பலம் பொருந்தியவரானாலும் அதிகாரமிக்க பதவியில் இருப்பவரானாலும் எளிமையான பக்தரே ஆனாலும் நாம் செய்த பாவங்கள் விலகி மோட்சப் பிராப்தி அடைய நாராயணனின் கடைக்கண் பார்வை பெற வேண்டும். அதற்காக அனுதினமும் நாம் அவனது திவ்ய நாமம் சொல்லி அவனை நோக்கி தியானிக்க வேண்டும் என்பதாய் இப்பாசனம் அமைந்துள்ளது. மீண்டும் இன்னொரு பாசுரத்தில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில். நன்றி, வணக்கம்.